வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தற்போதைய அண்மை தகவல். நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல் தந்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க தமிழக ஆளுநர் RN ரவி ஒப்புதல் தந்திருக்கிறார். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல் தந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரம். வணக்கம். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு தற்போது அந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டது. தமிழக அரசினுடைய அந்த அரசிதழில் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு ஆளுநருடைய ஒப்புதல் தேவைப்பட்ட நிலையில் ஆளுநர் இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை இருப்பது போலவே தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகளை ஓராண்டுக்கும் மேலாக செய்து வந்தது. இந்த நிலையிலேதான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை நிறுவுவதற்கான சட்ட மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு, தரம் உயர்த்த உடனடியாக தேவையான நடவடிக்கைகள், நீண்ட கால திட்டம் தயாரித்தல், பன்னாட்டு நிதியை கொண்டு வருவதற்கான மாதிரிகளை உருவாக்குவது இந்த ஆணையத்தின் பணியாக இருக்கும். ஆணையத்திற்கு ஒரு தலைவர், 3 முழு நேர உறுப்பினர்கள், 3 பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் இந்த ஜிஓவில், இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையத்தை அமைக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பிப்ரவரியை பொறுத்தவரையிலே அப்போது சட்டமன்ற பேரவை கூட்டம் நடைபெற்ற போது பல்வேறு சட்ட முன்வடிவுகள் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக சட்டத்துறை, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் இதனை அறிமுகம் செய்திருந்தார். இதை பற்றி அந்த முன்னுரையில குறிப்பிடும் போது, கடந்த 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு நெடுஞ்சாலை சட்டத்தில் மாநில நெடுஞ்சாலைகள் அமைப்பு, நெடுஞ்சாலை அதிகார அமைப்பு ஆகியவற்றுக்கு பதில் மாநில தலைமை நிர்வாகி என மாற்றுவதற்கான அந்த சட்ட திருத்த மசோதாவும் சேர்த்து அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த முன்வடிவு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஆளுநரும் இதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.